அனுபவம் வாய்ந்த இயக்குனர்களுக்கு சான்ஸ் கொடுத்து வந்த காலம் மாறி போய் தற்போது இளம் இயக்குனர்கள், அறிமுக இயக்குனர்கள் அப்படின்னு பல மாஸ் ஹீரோக்கள் இவங்களுக்கே வாய்ப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படம் குறித்து தினந்தோறுமே புது புது அப்டேட்டுமே வெளியாகிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. கூலி படத்துல ரஜினிகாந்த் சாருடன் இணைந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷோபின் ஷாகிர், ஸ்ருதி ஹாசன், ரெபா மோனிகா ஆகிய பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் த்ரில்லர் கதையை மையப்படுத்தி இந்த படத்துல இடம்பெற்ற பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றுள்ளது. ஏற்கனவே மோனிகா, கூலி, டிஸ்கோ, சிக்கிட்டு வைப் அப்படின்னு பவர்ஃபுல்லான பாடல்கள் எல்லாம் வெளியாகிடுச்சு. ஸோ இதனடுத்து பாத்தீங்கன்னா ட்ரீசர் ட்ரைலருக்காக தான் ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. அந்த குறையையுமே நேத்து படக்குழு பூர்த்தி பண்ணிட்டாங்க. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பக்காவான போஸ்டருடன் அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் எப்போதும் ரெடியாகி விட்டுதான் ட்ரெய்லரை படக்குழு மட்டுமல்ல ஒரு சில முக்கிய பிரபலங்களுமே பார்த்திருக்காங்களா. நம்ம லோகேஷுடைய ஃபேவரட் நடிகரும் நம்ம ரஜினி சாருடைய நண்பருமான கமலஹாசன் அவர்கள் ட்ரெய்லர் மட்டுமல்ல இந்த முழு படத்தையுமே பார்த்திருக்காரா. சோ பார்த்தது மட்டுமல்லாமல் ஒரு சில கரெக்ஷன் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு சில காட்சிகள் எல்லாம் நீக்கும்படி அறிவுரையுமே பண்ணியிருக்காரா. சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துடைய நீளம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் போகுதா. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் சொன்ன ஒரு சில காட்சிகளை நீக்கி படத்தை பக்காவாக ட்ரிம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.